இது உங்கள் வெட்சைஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பில் உள்ள மிக முக்கியமான வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். 8ஆம் வகுப்பில் நம்ம ஏற்கனவே முதல் பருவம் மற்றும் 2ஆம் பருவத்தில் உள்ள வினாக்கள் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 8ஆம் வகுப்பில் 3வது பருவத்தில் உள்ள வினாக்களும் 9ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் உள்ள வினாக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? இந்த தேர்வை பொறுத்தளவுக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய வினாக்கள் உங்களுக்கு இருக்கும், கேட்கப்பட்ட வினாக்களுக்குமே இருக்கும். கேட்கப்பட்ட வினாக்கள் வரும்போது நானே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. அதாவது சொல்லும் பொருளும் அதனுடைய பொறுத்துகை தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, மரளி அப்படின்னா அதற்குரிய ஆன்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதாவது அது கலன் கிடையாது, காலன். அதாவது நம்ம யாரை சொல்கிறோம், யமன் சொல்கிறோமா அவங்கள சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து கரி அப்படின்னா என்னது, யானை. அடுத்து தூறு அப்படின்னா நம்ம எதை சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதரை சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த புதரோட தூரை பற்றியா அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து அறுவர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 1, 2. அடுத்து கலிங்கத்து பரணி எத்தனை கலித்தாலிசைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை? 599. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எம்ஜிஆர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எனவும் எம்ஜிஆர் அழைக்கப்பட்டார். ஆமாம், இது கரெக்டு தான். அடுத்து தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தினார். இதுவும் கரெக்டு தான். முழுமையாக நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க, சிலவற்றை மட்டும் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1978. அதாவது எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சராக இருந்திருப்பாங்க அந்த டயத்தில். அதுக்கடுத்து இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயரை வைத்து பெருமைப்படுத்தியுள்ளது. ஆமாம், இதுவும் நமக்கு கரெக்டு தான். அப்போ இதற்குரிய நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரி. அதாவது டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின், அயோத்திதாசரின் இதழ் பணி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, 1 பைசா தமிழன் என்ற தனது இதழின் பெயரை தமிழன் என பெயர் மாற்றினார். ஆமாம், இது கரெக்டு தான். அடுத்து தமிழன் இதழ் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இன உணர்வு பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டினார். இது நமக்கு தவறு. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து மக்களுக்குமே அப்படி தான் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து தமிழின் இதழின் நோக்கம் உயர்நிலை, இடைநிலை, கடைநிலையை பகுப்படுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்தல். இது நமக்கு சரிதான். அப்போ ஆன்சர் நமக்கு 1, 3 சரி. அதாவது ஆன்சர் ஏ. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, ஒன்றே குலமும் ஒருவனே தெய்வமும் தெய்வனும் என்ற அடிகள் இடம்பெற்ற திருமுறை எத்தனாவது திருமுறை அப்படின்னு கேட்குறாங்க. 10ஆம் திருமுறையாக இருக்கக்கூடியது. 10ஆம் திருமுறை யாரை சொல்லுவோம், திருமூலர் தான் சொல்லக்கூடிய திருமந்திரம் சொல்கிறோமா, அதை தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அம்பேத்கரின் கல்வி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் சதராவில் உள்ள பள்ளியில் தனது கல்வியை தொடங்கினார். ஆமாம், இது கரெக்டு தான். அடுத்து மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் அம்பேத்கர் மீது அதாவது அந்த மகாதேவ் அம்பேத்கருங்கிறது தான் ஆசிரியர். அவர் அவரோட மாணவரான அம்பேத்கர் மீது ரொம்ப அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். ஆமாம், இதுவும் நமக்கு கரெக்டு தான். அடுத்து பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தன்னுடைய பேர் அவர் என்ன செஞ்சு மாற்றியிருப்பார் அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். ஆமாம், இதுவும் நமக்கு கரெக்டு தான். அப்போ இதற்குரிய நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் சரி. ஏன்னா தன்னுடைய ஆசிரியர் தன் மீது ரொம்ப அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தார். ஸோ அவருடைய பேரை இவர் என்ன வச்சுருப்பார்னா அவருடைய பேராக மாற்றிருப்பார். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நூலும் அதனுடைய ஆசிரியர்களையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொருத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கலிங்கத்து பரணி யார் வருவா, ஜெயங்கொண்டார். அதுக்கடுத்து 3, 6 இது யார் வருவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மீரா அவர்கள் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, திருமந்திரம் யார், திருமூலர். அடுத்து குணங்குடி யார், பாடற்கோவை. இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ. 3, 4, 1, 2 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கலிங்கத்து பரணியை
தென் தமிழ் தெய்வப்பரணி என அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் என்ன? ஒட்டக்குத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுக்குறாங்க? அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாலவாடகம். அப்போ எந்த நூல்கள்லாம் அவருடைய பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், இந்த 3 தான் அவருடைய பதிப்பித்த நூல்களாக நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து என்ன கொடுக்குறாங்க? போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நமக்கு ஆன்சர்? பரணி. அடுத்து அன்னம் விடுத்தூது என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? நமக்கு மீரா அவர்கள். அடுத்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா எந்த ஆண்டு தமிழக அரசால் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. நான் ஆன்சர் நமக்கு பி, 2017 to 2018. ஏன்னா அவரோட பிறந்த வருடம் நம்ம எப்போ சொல்லுவோம்? 1917. என்ன நம்ம ஒரு நூற்றாண்டுன்னா என்ன சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னா 100 வருடங்கள். அப்போ நமக்கு 2017. இது கரெக்டு தான். அடுத்து அம்பேத்கர் பற்றிய சரியான கூற்றுகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். இது நமக்கு தவறானது. பரோடா மன்னர் ஷாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி பயில அமெரிக்கா சென்றார். இது நமக்கு கரெக்டு தான். அடுத்து 1915 பண்டை கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இதுவும் நமக்கு கரெக்டு தான். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 சரி. அதாவது சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுக்குறாங்க? தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாசர் அவர்களும் தங்கவையில் அப்பாதுரை அவர்களும். சரியா? அடுத்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான் அப்படி சொல்லியிருப்பார். சரியா? அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர். அடுத்து அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் எத்தனையாவது மகனாக ராம்ஜி சக்பால் பீமாபாருக்கு பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை? 14. அவரோட பிறந்த நாளும் 14 தான். அவர் பிறந்த மகனும் எத்தனை? 14 தான். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்து பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைக்காக பாடுபட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காத்தவராயன். காத்தவராயன்னா யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். அவரை தான் நம்ம வந்து காத்தவராயன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார். இது நமக்கு கலிங்கத்து பரணியில் உள்ளது. அடுத்து 1907 காலனா விலையில் தொடங்கப்பட்ட 1 பைசா தமிழன் என்ற இதழ் ஒரு எண்ணெய், அதாவது அது வந்து என்ன இதழ்னு கேட்குறாங்க. மாத இதழா, நாள் இதழா அப்படின்னு கேட்கும்போது அது என்ன இதழ் அப்படின்னா நமக்கு வார இதழ். அடுத்து என்ன கொடுக்குறாங்க? தமிழ் 3000 பன்னிரு திருமுறையில் எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 10ஆம் திருமுறை. நம்ம இது யாருக்கனே பார்த்துருந்தோம், திருமந்திரம், திருமூலர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன கொடுக்குறோம்? பட்டியல், அதாவது பொறுத்துகள் நூலும் ஆசிரியரும் கேட்டிருக்கிறாங்க. அன்பின் சிதறல் யார்? ராஜலக்ஷ்மி. புத்தரும் அவரின் தம்மமும் யார் அப்படின்னா அம்பேத்கர். கண்ணீர் பூக்கள் மு மேத்தா. இது நமக்கு அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். இறையரசன் யார்? கன்னிப்பாவை. அதாவது கன்னிப்பாவை வந்து இறையரசன் ஒரு இது. சரியா? அடுத்து உயிர் குணங்கள் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கன்னிப்பாவை. அடுத்து சேசுராசா என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இறையரசன் அவர்களுடையதாக இருக்குது. அடுத்து ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அவசியம் என்று கருதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? அயோத்திதாச பண்டிதர். அடுத்து திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3000 பாடல்களை கொண்டது. அடுத்து பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டத்தை அம்பேத்கர் எந்த ஆண்டு முடித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா 1912 முடிச்சிருப்பாங்க. அடுத்து கலிங்கத்து பரணி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இதில் என்ன கொடுக்குறாங்க? 96 வகை சிற்றிலங்களில் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல். கரெக்டு தான். தமிழில் முதலில் எழுந்த பரணி எது? கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு என்னதான்
கரெக்டு தான். அடுத்து என்ன கொடுக்குறாங்க, இரண்டாம் குலோத்துங்க சோழன் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றிகள் பற்றி கூறுகிறது. இதுதான் நமக்கு என்னது, தவறானது. அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு ஏ, 1 2 தான் நமக்கு சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொறுத்துகையில் ஆனந்த தரிசனம். ஆனந்த தரிசனம் அப்படின்னா என்னது, மகிழ்வான காட்சி. வையம் அப்படின்னா உலகம், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. சபதம் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், சூளுரை. மோகித்து அப்படின்னா என்ன சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னா விரும்பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, குலோத்துங்க சோழன் அவைக்கள புலவராக ஜெயங்கொண்டார் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல் குலோத்துங்க சோழனை சொல்லக்கூடியதாக இருக்குது. சரியா. அடுத்து பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனோட மாணவராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் தமிழ்மொழி அவர்களை நம்ம தமிழ் ஒளி அவர்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. சரியா. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சொல்லும் பொருளும்னா நாளிகேரம் அப்படின்னா நம்ம எதை சொல்லக்கூடியது அப்படின்னா தென்னை மரத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. கோழி அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா அரச மரத்தை சொல்லுவோம். சாலம் அப்படின்னு எதை சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றா மரத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த நம்ம நாதஸ்வரம்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. தமாலம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா பச்சிலை மரம். அப்போ இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3 1 4 2 அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் வீடு தூது என்ற இதழை என்ற நூலை ஊவேசா முதலில் எந்த ஆண்டு பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ, 1930. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். சரியா. அடுத்த கொஸ்டின், கந்த மலர்தர கூரை விரித்த இலை அடிக்கோடிட்ட சொல்லோட பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கந்தங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மனம். அடுத்து என்ன கொடுக்குறாங்க, ஒரு நூல் ஆசிரியர் இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் யார், ராபர்ட் கால்டுவெல்ங்கக்கூடியது. அடுத்து மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மணவை முஸ்தபா அவர்கள். அடுத்து மாணவர்களுக்கான தமிழ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என் சொக்கன் அவர்கள். அழகின் சிரிப்பு யார் அப்படின்னா புரட்சி கவி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இது எல்லாமே நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் ஏ, 3 4 1 2. இந்த கொஸ்டின் நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். சரியா. அடுத்து நீர் மேலாண்மை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணை நீளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1080 அடி, அகலம் 40 முதல் 60 அடி, உயரம் 15 முதல் 18 அடியாக உள்ளது. இது நமக்கு சரிதான், கரெக்டு. அடுத்து நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். இதுவும் என்னதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் தான். அடுத்து உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று சங்க பாடலான அகநானூறு கூறுகிறது. இது நமக்கு என்னது, தவறு. எது நமக்கு கூறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு ஏ, 1 2 சரி. அடுத்து தமிழ் வெடுத்தூது தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. என்ன கொடுக்குறாங்க, தமிழ் சிற்றிலக்கிய வகையான தூது வாயில் இலக்கியம் சந்திலக்கியம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆமாம், கரெக்டு தான். மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக உள்ளது. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். அன்னம் முதல் வண்டு ஈராக 10 தூது விடுவதாக சிந்தியல் வெண்பாவால் இயற்றப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் தான் என்னது நமக்கு தவறு. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி, 1 2 சரி. சரியா. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நூலும் ஆசிரியர்களும் தான் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சுந்தரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். நம்பியாண்டார் நம்பிங்கிறது நமக்கு திருத்தொண்டர் திருவந்தாதி. சேக்கிலாருங்கிறது நமக்கு திருத்தொண்டர் புராணம். சீத்தலை சாத்தனார் மணிமேகலை. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, 3 4 1 2. சரியா. சுந்தரர் அப்படின்னா திருத்தொண்ட தொகை, சேக்கிலார் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கிடணும். அடுத்து திராவிட மொழி குடும்பம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இதில் என்ன கொடுக்குறாங்க, வில்லியம் ஜோன்ஸ் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். ஆமாம், கரெக்டு. அடுத்து பிரான்சிஸ் எல்லிஸ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவே என்னார். ஆமாம், இதுவும் கரெக்டு தான். தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகள் அனைத்தையும் இணைத்து
தமிழியன் என்று பெயரிட்டவள் கால்டுவர். இதுதான் நமக்கு என்னது தவறானது. அப்போ இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 சரி. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, கந்தர்வன் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கந்தர்வனோட இயற்பெயர் என்ன கொடுக்குறாங்க, நாகலிங்கம். இவருக்கு எந்த ஊர் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். இதுவும் நமக்கு என்னதான் சரிதான். அடுத்து தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணியாற்றியவர் நாகலிங்கம் என்ற கந்தர்வன். ஆமாம், இதுவும் நமக்கு என்னதான் கரெக்டு தான். அடுத்து சாசனம் என்னும் சிறுகதை தொகுப்பை எழுதினார். தண்ணீர் என்ற தலைப்பில் சிறுகதை எழுதியுள்ளார். ஆமாம், இதுவும் நமக்கு என்னதான் சரிதான். அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு டி 1, 2, 3 சரி. அடுத்து திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதிய 11 உரைகள் சிறந்த உரை யாருடைய உரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பரிமேல் அழகரோட உரை. சரியா. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, பெயரும் எண்ணளவும். 4மா அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், 1/5. 2மா அப்படின்னா 1/10. 1மா அப்படின்னா 1/20. அரைமா அப்படின்னா 1/40. அப்போ இதற்குரிய ஆன்சர் நமக்கு டி 4, 1, 2, 3 சரியா. அடுத்து ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் வணிக தொடர்பு இருந்ததை உறுதி செய்யும் விதமாக ரோமானிய மட்பாண்டங்கள் அகழாய்வில் கிடைத்த இடம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது நமக்கு அரிக்கமேடு. சரியா. அடுத்து இந்திரவிழா புகார் நகரில் எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 28 நாட்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்ற பாடலும் அப்படித்தான் அப்படின்னு நமக்கு யார் சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு தமிழன்பன்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒரு பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழகத்தோட நீர்நிலைகளை வச்சு இளஞ்சி அப்படின்னா நம்ம என்ன சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா பலவைக்கும் பயன்படக்கூடிய நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறமா என்ன கொடுக்குறாங்க, கண்மாய் அப்படின்னா பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கக்கூடிய பேர். அதாவது கண்மாய்ங்கிறத நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், கம்மாய் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, குண்டம் அப்படின்னா என்ன சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா சிறியதாய் அமைந்த குளிக்கக்கூடிய நீர்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டக்கூடிய நீர்நிலை. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி 4, 2, 1, 3 சரியா. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, உலக தாய்மொழி தினம் கொண்டாடக்கூடிய நாள் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 21. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கதிலிகை கொடி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியதை நம்ம என்ன சொல்லுவோம், கதிலிகை கொடி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து காலன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் நம்ம கட்டக்கூடிய கொடியை சொல்லக்கூடியது. அடுத்து விலோதம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துணியால் ஆன கொடி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. துருத்தி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றோட நடுவே இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்ட சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இதற்குரிய ஆன்சர் என்ன, பி 2, 4, 1, 3. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, தமிழ் வெடுத்தூதி என்ற நூல் எத்தனை கன்னிகளை கொண்டது, எத்தனை 268. இதுவும் நமக்கு என்னதான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். அடுத்து இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கலித்தொகையில் ஏறெழுதுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைநில ஆயர்கள் 7 தழுவுதலில் பங்கேற்றனர். இது கரெக்டு தான். காளைகளின் பாய்ச்சல் பற்றி புறநானூறு கூறுகிறது. இது நமக்கு என்னது தவறானது. அடுத்து எழுந்தது துகள், ஏற்றினர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்று முல்லைக்கலையில் 7 தழுவுதல் களம் குறித்த அடிகள் இடம்பெற்றுள்ளது. ஆமாம், இதுவும் நமக்கு என்னதான் கரெக்டு தான். அப்போ இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1, 3 சரி சரியா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கலைச்சொற்கள் சொல்கிறோமோ அதில் இருந்து ப்ரோசர் அப்படின்னா என்ன சொல்கிறோம், உளவி. கிராப் அப்படின்னா செதுக்கி. ஹர்சர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ஏவி. ஃபோல்டர் அப்படின்னா உரை. அப்போ இதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி 4, 3, 2, 1 சரியா. அடுத்து ஒரு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. பகடு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, எருமை கடா. பேரி அப்படின்னா தேன். மெய்தி அப்படின்னா எருமை. களை அப்படின்னா கரும்பு. இது நமக்கு இப்போ குரூப் 2ல் 2025 கேட்டது. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி 2, 1, 4, 3 சரியா. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, 1/320 என்ற பின்ன எண்ணிற்கான தமிழ் பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி சரியா. அடுத்து கீழ்கண்ட எந்த நாடுகளோட பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை, மொரிசியஸ். அப்போ நமக்கு ஆன்சர் பி. அடுத்து தமிழ் வடமொழி மகளன்று அது தனி குடும்பத்திற்கே உரிய மொழி.
சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்? நமக்கு கால்டுவெல். சரியா? இதுவும் நமக்கு என்னதான் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பொறுத்துக எண்ணு பெயர்களும் திராவிட மொழிகளை வச்சு சொல்லக்கூடியதாக இருக்குது. மூஞ்சி அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா தூளு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. மூறு அப்படின்னா கன்னடம், மூன்று அப்படின்னா தமிழ், மூணு அப்படின்னா மலையாளம், மூடு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? தெலுங்கு. அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு சி. 5, 2, 4, 1, 3. அடுத்து விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசை. நம்ம கரெக்டாக ஆன்சரை பார்த்துடலாம். 3 பாவினம், வண்ணம் 100, 10 குணம், வனப்பு 8. அப்போ இதற்குரிய ஆன்சர் ஏ. சரியா? அடுத்து என்ன கொடுக்குறாங்க? இனிமையும் நீர்மையும் தமிழேன் ஆகும் என கூறும் நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நூல்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிங்கள நிகண்டு. சரியா? அடுத்து உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புறப்பாட்டு, அதாவது புறநானூறு சொல்கிறோமா அது. அடுத்து பின்வருவனவற்றில் தவறான இணை எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது புறநானூறு, கரெக்டு தான். 9 நாளி உடுப்பவை 2, புறநானூறு, கரெக்டு தான். யாதும் ஊரை யாவரும் கெளிர், இது என்னது? அகநானூறு. இல்லை, இது என்னது? புறநானூரில் நமக்கு யார்? கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பாங்க. அடுத்து சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, இது என்னது? புறநானூறு. அப்போ நமக்கு இதில் தவறான இணை சி. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி. ஆர்தர் காட்டன் அவர்கள். அடுத்து யாக்கே என்பதன் பொருள் தருக. யாக்கே அப்படின்னா நம்ம என்ன சொல்லக்கூடியது? உடம்பு. இது நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். அடுத்து மிக்கவே செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் தகுதியான். இந்த இதை நம்ம என்ன செய்யணும்? சரியான வரிசையில் முறைப்படுத்தி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திருக்குறளை நம்ம எழுதிடலாமா? மிகுதியான் மிக்கவே செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். அடுத்து என்ன கொடுக்குறாங்க? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜி. போப். அடுத்து தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் என்னெல்லாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ரெகுலர் கிளாஸ் சரி, வீக்கெண்ட் கிளாஸும் சரி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்ட் பேஜ்னாலும் போட்டுக்கலாம், ஆஃப்லைன் ஆன்லைனில். மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்மளிடம் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.